Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நினைக்கையிலே அத்தியாயம் 24. நர்மதாவை அந்த 2 பேரும் ஆவோ என்று சொல்லி கூட்டி செல்வதை வசந்த் பார்த்து உடனே அவர்களை தொடர தயாரானான். ஆனால் அவர்கள் சட்டென்று இருள் படிந்த சந்துக்குள் சென்றுவிட அவர்களை ஒட்ட நடையாக தொடர்ந்த வசந்த் திடுக்கிட்டான். சிறிய சந்து, அதிலிருந்து பற்பல கிளை சந்துகள் பிரிந்து அவைகளில் ஏதோ ஒன்றில் அவர்கள் உடனே திரும்பி இருக்க வேண்டும். எதிரில் திரும்பினார்கள் என்பது தெரியவில்லை. ஒரு நிமிடத்தில் அவர்களை விட்டுவிட்டான். வசந்துக்கு முதுகு தண்டில் சில் என்றது. இது என்னடா விபரீதமாகிவிட்டது. இந்த பெண்ணை பொறுப்புடன் அழைத்து வந்து நிமிடத்தில் தாரை வார்த்து விட்டோமே. இப்போது கணேசுக்கு என்ன பதில் சொல்வது? ஹோட்டலுக்கு போனதும் முதல் காரியமாக ஃபோன் செய்கிறேன் என்றோமே. ஐயோ, என்ன ஒரு மடத்தனம்! எப்படி, எங்கே என்று தேடுவேன். அரேபிய இரவு பாக்தாத் போல இருக்கிறதே இந்த இடம். வசந்த் திருவென்று விழித்துக்கொண்டு இங்கும் அங்கும் நடந்தான். நர்மதா, நர்மதா என்று கூப்பிட்டு கொண்டு சென்றான். அந்த இடத்து இறைச்சலிலும் பாட்டிலும் யாருக்கும் பக்கத்தில் இருந்தால் கூட கேட்டிருக்காது. இடம் களை கட்டி இருந்தது. ஒவ்வொரும் வருவோரும் அதிகமாகிக் கொண்டிருக்க புதுசாக உடை மாற்றி பெண்கள் பார்வையாளர்களுக்காக வெளியே வர உபரி ஆசாமிகள், கழுத்தில் கைக்குட்டை கட்டினவர்கள், வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு தலையில் குல்லா அணிந்தவர்கள், சிறுவர்கள், டாக்ஸிக்காரர்கள், எத்தனை கூட்டம்! நர்மதாவை தவிர அத்தனை பேரும் இருந்தார்கள். வசந்த் மிகவும் கவலைப்பட்டான். அவள் ஒரு கஜம் கூட தனியாக விட்டுருக்கக்கூடாது. அவளுடனேயே ஒட்டி கொண்டு இருந்திருக்க வேண்டும். இப்போது அதை நினைத்து என்ன செய்வது? சந்தாக எப்படி தேடுவது? என்ன செய்வது? போலீஸை நாடலாமா? இந்த நேரத்தில் அந்த சூப்பரண்ட் மாதவனை தொந்தரவு செய்யலாமா? வசந்துக்கு அழுகை வரும் போல் இருந்தது. தான் பின் வருகிறேன் என்கிற தைரியத்தில் தானே நர்மதா அந்த அந்நியர்கள் பின்னால் சென்றிருக்கிறாள். நான் வாக்கு தவறிவிட்டேன். அப்போது அவன் அருகே ஒரு இளைஞன் வந்து, சேட்ட என்ன பார்க்குறாய் என்று கேட்டான் ஹிந்தியில். வசந்த் அவனை மேலும் கீழுமாக பார்த்தான். பாரு, நீ இந்த தொழிலில் செய்கிற, உனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிடைக்கும் என்றான். அது பிஸ்னஸை பொறுத்தது. சீசனுக்கு சீசன் மாறும். தோராயமாக சொல்லலாம், எத்தனை கிடைக்கும்? 10, 15, மிஞ்சி போனால் 50. பண்டிகை நாட்களில் 100 கூட கிடைக்கும். 100 நாளைக்கு 1000 ரூபாய் பண்ண வருப்போம் அவனுக்கு. எனக்கு மட்டுமா? பொண்ணுக்கு சேர்த்தா? உனக்கு மட்டும்டா சோம்பேறி என்றான். அட, செய்தா போச்சு. இந்த அட்வான்ஸாக 100 வச்சுக்கோ. காரியம் ஆனதும் பாக்கி பைசாவை தந்துடுறேன். அவன் சுக்ரியா என்று சொல்லிவிட்டு நோட்டை தோப்பிக்குள் வைத்து கொண்டான். என்ன செய்ய வேணும்? 1000 ரூபாய்க்கு மும்தாஜ் மாதிரி சரக்கு வேணுமா? இல்லை சினிமாவில் வரும்? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு 2 பெண்கள் வேண்டும். சபாஷ், 2! ஆளை பார்த்தா தாக்கத்தான் இருக்கிறாய். 2 என்ன, ஒரு கிரிக்கெட் கோஷ்டியை கொண்டு வந்து நிறுத்தி விட்டா போச்சு. அதிக பிரசங்கத்தனமாக பேசாத. எனக்கு வேண்டியது குறிப்பிட்ட 2 பெண்கள். சரி, முதல் தர சரக்காக கொண்டு வர்றேன் என்று கிளம்பினோம்னே. சொல்லுவது முழுவதும் கேட்டுட்டு போ. 2ஐயும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அதுக்கு என்ன, வரிசையாக நிறுத்தி விட்டா போச்சு. குறுக்க பேசாமல் கேளு. எனக்கு வேண்டியது என் மொழி தெரிந்த பெண்கள். என்ன மொழி? மதராசி தானே? மதராசி என்ற ஒரு மொழி கிடையாது. நான் விரும்புவது தமிழ் பேசுகிற 2 பெண்கள். தமிழ் புரிகிறது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அதே தான். ஏகப்பட்ட தமிழ் பெண்கள் இருக்கிறாங்க. சென்ட்ரல் பாம்பேக்கு போகலாம், வா. இல்லை, இந்த ஏரியாவில் தான் வேண்டும். இதே கூட்டி வர்றேன். இல்லை, நானும் வர்றேன். உனக்கே 1000 கொடுக்குறேன்னா பெண்களுக்கு எத்தனை கொடுப்பேன்னு யோசிப்பார். சேட், நீயும் குடும்பமும் மனைவி மக்களும் நீடூழி வாழ்க. அதனால் நான் கொஞ்சம் நல்ல சரக்காக தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். தமிழ் பெண்கள்னால் கொஞ்சம் சிறப்போ? ஆமாம், ரொம்ப புராதன மொழி. முதல்ல இங்கே இருக்கும் தமிழ் பெண்கள் எல்லாம் தெரியுமா உனக்கு? எனக்கு இந்த வட்டாரத்தில் இருக்க சுண்டலிகளுக்கு கூட பேர் தெரியும். இங்கேயே இரு சேட்டை, நான் ஒவ்வொருத்தையும் கொண்டு வர்றேன். முருகன் தெரியுமா உனக்கு? முருகன்? முருகன், தெரியுமே. தெரியாமல் என்ன? அவனிடம் என்ன அழைச்சிப்போ முதல்ல. அவன் புரோக்கர் அல்லவா? ஆஃபீஸ் முடியிருக்கும். ஒருவேளை சம்பாபாயிடம் இருக்கலாம். சர்க்காருக்கு இப்போது முருகன் தேவையா? 2 தமிழ் பெண்கள் தேவையா? வசந்த் யோசித்த. முதல்ல பெண்கள் என்றான். என் பேர் வாருங்கள். தக்கத்தை தரிகடதை என்று சின்னதாக பரதநாட்டிய முத்திரை காட்டிவிட்டு உற்சாகமாக சென்றான் வசந்த். அவனை வேகமாக தொடர்ந்தான்.
அவன் காட்டிய பெண்கள் பல பேர் சேதப்பட்டிருந்தார்கள். நர்மதாவை அங்கே வசந்த் எதிர்பார்க்கவில்லை. அவளை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வர மாட்டார்கள். எங்கே இருக்கிறாளோ, யாருடன் சண்டை போடுகிறாளோ அவளை நினைக்கும் போது வயிற்றில் பகீரென்றது. பல பெண்களை சேட்டின் டெஸ்ட்டுக்கு ஒவ்வாது என்று அவனே வடிகட்டி விட்டான். இருப்பதற்குள் சுமாராக இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயம் மதராசி தான் வேண்டுமாக்கோ? நிச்சயம். அந்த பெண்கள் முகங்களை பார்க்கும்போது திட்டான பவுடர் முகங்களையும் சொரசொரப்பான கன்னங்களையும் வெட்கம் மரத்து போய் உடல்களையும் அவைகளில் தெரிந்த களைப்பையும் அலுப்பையும் பார்த்தபோது வசந்துக்கு கண்ணீர் ததும்பியது. யாரை பெயர் கேட்டாலும் மையமாக ராணி, ஸ்ரீதேவி, மாதவி, ராதா என்று சினிமா பெயர்களாகவே சொன்னார்கள். அவசரத்தில் அந்த பெண் சுகுணாவின் ஃபோட்டோவை வாங்கி வந்திருக்க வேண்டும். இப்போது சுகுணாவை எப்படி கூப்பிடுவது, எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? சுகுணா என்ற ஒரு சிலரை கூப்பிட்டு பார்த்தான். அவர்களிடம் எந்தவித சலனமும் இல்லை. எப்போதும் இயந்திரத்தனமாக எதையோ மென்று கொண்டு அவனை உணர்ச்சி இல்லாமல் பார்க்கும் இந்த இயந்திர பெண்களில் சுகுணா இல்லை. சேட்டை, இன்னும் திருப்தியா இல்லையா? இல்லை, எல்லாம் ரொம்ப மோசம். உங்களுக்கு மால் எந்த விதத்தில் வேணும்? குடும்ப பங்காவா? அதற்கு அந்தேரி வரக்கூடாது. இங்கே தான் நான் விரும்புகிற 2 பெண்கள் இருக்கிறார்கள். 1000 ரூபா ஞாபகம் வைய. அந்த ஞாபகத்தில் அவன் சுறுசுறுப்பாகி, ராத்திரி முழுவதும் இருக்கிறது, தேடினா போச்சு என்று அடுத்த சந்துக்கு சென்றான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வீட்டு வாசலில் இருந்து வெளிப்பட்டு, புதிதாக ஒரு சரக்கு வந்திருக்குதாமே, பார்க்குறியா சேட்? கொஞ்சம் முரண்டு பண்ணுமா, பரவாயில்லையா என்றான். அத்தியாயம் 25. கணேஷ் சற்றும் பதட்டப்படாமல் கடற்கரையில் இருந்த அந்த இருண்ட வீட்டுக்கு அவர்கள் பின்னால் சென்றான். தட்டி கட்டின தாழ்வான வீடு. கடற்காற்று ஓலமிட்டு கூடை செல்ல ஓ என்று இறைச்சலாக இருந்தது. மூங்கில் மூலம் கொஞ்சம் விசித்திர சங்கீதம் கேட்டது. நல்ல இருட்டாக இருந்தது. மின் விளக்குகள் இருந்தாலும் உள்ளே எல்லாவற்றையும் அணைத்திருக்க வேண்டும் அல்லது திரை போட்டு மறைத்திருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ உஸ்தாத் என்று ஒருவன் கதவை தட்டி உள்ளே போனான். கணேஷ் சுற்றுமுற்றும் பார்த்தான். தூரத்தில் நகரத்தின் வெளிச்சம் வானத்தில் தெரிந்தது. வெட்டின நகம் போல நிலா தோன்றியது. கடலோசை காற்றோசையுடன் கலந்திருக்க, வாங்க உள்ளே வாங்க வக்கீல, நீயும் வாயா. தலையை குனிந்து கொண்டு தான் உள்ளே போக முடிந்தது. போனதும் சின்ன கூடம் போல இருந்தது. அதன் மையத்தில் மேசை மேல் ஒரே ஒரு விளக்கேறிய, கீழே பாய் போட்டு 2-3 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் நடுமயத்தில் ஒருவன் உள்ளே நுழைந்ததுமே மாணிக்கத்தை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். இவர் தானே ஐயா? ஆமாங்க பாச்சா. இதான் வக்கீலா? ஆமாங்க. கணேஷ்க்கு சட்டென்று புரிந்து விட்டது. இதோ இவன் தான் நிஜமா பாச்சா? நெஜ பாச்சா. போலீஸ் சந்தேகத்திலிருந்து கைது செய்திருக்கு. போலி பாச்சாவை பார்க்க விரும்புகிறோம். ஐயா வக்கீல, இவனை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்திருக்கியா? ஆமாம். எதுக்கு? போலீஸ்காரங்க இவனை நீன்னு நம்பி தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அநியாயம் இல்லையா? பாச்சா அட்டகாசமாக சிரித்தான். தெரியும். அவங்க பாச்சா ஆப்பிட்டுக்கிட்டான்னா மெடல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஏறக்குறையும் அப்படி தான். பாச்சா இப்போது அட்டகாசமாக சிரித்தான். பாச்சாவை பிடிச்சாச்சு என்று கைகொட்டி குழந்தை போல சிரித்தான். சட்டென்று சிரிப்பை நிறுத்தி, அவனை கிட்ட கொண்டு வாடா பார்க்கலாம், போலீஸ் பாச்சா எப்படி இருக்கான்னு. மாணிக்க, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதுயா. கணேசியா, என்ன நடக்குதுங்க என்று கண்களில் பீதியுடன் கெஞ்ச, கணேஷ் கிட்டப்போ உடன்பட மாட்டாங்க என்றான். தரதரவென்று பாச்சாவுக்கு அருகில் இட்டு செல்லப்பட்டான். உட்காரு, உன் பேர் என்ன? மாணிக்கம். பயப்படாத, நான் உன்னை சாப்பிட்ற மாட்டேன். நான் சொல்கிறபடி கேட்டேன்னா உனக்கு எத்தனையோ பலன் இருக்குது. உங்கள் வக்கீல என்கிட்ட பேசிக்கலாம். என்ன கிட்டவா, உன்னை பார்க்கணும், கொண்டு வா மூஞ்சிய. அவன் பிடரியை பிடித்து பாச்சாவுக்கு அருகில் மாணிக்கத்தை காட்டினார்கள். கணேஷ் கூர்ந்து பார்த்தான். இருவருக்கும் ஒரே மாதிரி உடற்கட்டு, நிறம் எல்லாம் இருந்தது. சுருண்ட தலைமுடியும் கூட ஒரே மாதிரி இருந்தது. மூக்கின் வளைவில் இருவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிந்தது. தாடை நிஜ பாச்சாவுக்கு கொஞ்சம் கீழ் வாங்கியிருந்தது. கண்கள், புருவ அடர்த்தி எல்லாவற்றிலும் ஒற்றுமை இருந்தது. மொத்தத்தில் இருவருக்கும் அடையாள ஒற்றுமைகள் நிறைய இருந்தன. அப்படி ஒன்றும் என்ன மாதிரி இல்லையா? இல்லை பாச்சா, போலீஸ்கிட்ட இருக்கிறது உன் பழைய ஃபோட்டோ. உன்னை நேராக சரியாக பார்த்தவங்க போலீஸில் அதிகம் கிடையாது. அதான திருநெல்வேலியிலிருந்து உன் பழைய சகா ஒருத்தரை கொண்டு வந்து காட்ட போகிறாங்க என்றான் கணேஷ். யார்?
பலவேசமா? அவன் எப்போ போயிட்டானே. மறுபடி பெரிதாக சிரித்தான் பாச்சா. அவனைத்தான் மண்ணை போட்டு முடி அடித்தான். என்னடா ராஜு? அதாங்கண்ணே. போலீஸை பொறுத்த வரையில் இவனைத்தான் பாச்சான்னு நம்பிட்டு இருக்காங்க. பாச்சா அப்படியா? ரொம்ப சௌகரியமாக போச்சு. வக்கீல கிட்டக்கே வா. நீ ஒதுங்க தம்பி, வக்கீல் சொல்கிறாப்ப செய்ய, அது போதும். உன்னை சீமான் ஆக்கிடுறேன்ன. கணேஷ் கிட்டத்தில் வந்தான். வக்கீல நீ என்ன செய்கிற? இந்த ஜாமீன் பொழப்பெல்லாம் விட்டுரு. பேசாமல் இவன் 2 வருஷமோ 3 வருஷமோ ஜெயிலுக்கு போயிடட்டும். புரியல வக்கீல? என்னது புரியலங்கிற? பேசாமல் இவனை நான் தான் பாச்சான்னு ஒத்துக்க சொல்லு. ஐயையோ என்றான் மாணிக்கம். எருமாக்கண்ணு, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கின்னு ஜெயிலுக்கு போனியா அதுக்கப்புறம் உனக்கு சுபிட்சம், நல்வாழ்வு காத்திருக்குது. வக்கீலுக்கும் கொழுக்க போகுது. ராஜு எடுறாத. ராஜு என்று சொல்லப்பட்டவன் ஒரு மர பீரோவை திறந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து பாச்சாவின் கையில் கொடுத்தான். பாச்சா அதை அலட்சியமாக பிரித்து 4-5 தங்க காசுகளை இறைத்தான். பாத்தியா, ஏதோ பெருமா கோயிலில் எடுத்தது. எங்கடா எடுத்தோம்? ஞாபகம் இல்லை, ஆனால் தங்கம், சொக்க தங்கம், கிருஷ்ணதேவராயர் கால தங்கம். ஒவ்வொரு காசும் 2000 பேர் என்று குறுக்கி காட்டினான். என்ன செய்யணுங்கிற? இந்த பாரு வக்கீல்ல, நான் என் தொழிலை விட்டுட்டு அமெரிக்கா போகிறேன். ஒரு ரொம்ப பெரிய வேலை பாக்கி இருக்குது. போலீஸ் என்னடானா உஷாராக இருக்காங்க, வெளியில் தலை காட்ட முடியறதில்ல. களவாணி பால் என்னென்னவோ மிஷினெல்லாம் வச்சுக்கிட்டு, ரேடியோ பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. வேலை ரொம்ப சிக்கலானது. இந்த சமயத்தில் பாச்சா ஆப்பிட்டுக்கிட்டான். அவனை உள்ளே தள்ளியாச்சு. அவன் கேஸ் முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அசந்து மறந்துருப்பாங்க. அது போது, எனக்கு வேலையை முடிச்சிருவேன். முடிச்சுட்டு வெளிநாடு போயிடுறேன். நிறுத்தி மூச்சு வாங்கி கொண்டான். நீ என்ன செய்கிற வக்கீல? இவன் பாச்சாதான்னு ஒத்துக்கிட்டு ஜாமீன்லாம் வேண்டாம், சொகுசாக சிறைக்கு போகட்டும். அங்கே தம்பிக்கு எல்லா வசதிகளும் நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் பணமுடையாக இருந்தால் பணம் தரேன். கல்யாணம் ஆயிடுச்சா ஐயா அவனுக்கு? இல்லையா ஐயா, என்ன சொல்கிறீங்கன்னே புரியலையே. ஒன்றும் இல்லைம்மா, சுலபமான வேலை. என் பேரில் நீ 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுற, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உனக்கு 1.5 லட்சம் தரேன். சேச்சா முடியாது என்றான் கணேஷ். சரி, 2 ரூபா வச்சுக்க. இல்லை பாச்சா, அந்த பேச்சே இல்லை. அந்த மாதிரி பொய் சொல்கிற நானோ என் கட்சிக்காரனோ தயாராக இல்லை. அட அப்படின்னா? நாங்கள் இங்கே வந்ததை நேராக போலீஸ்க்கு சொல்லிவிட்டு என் கட்சிக்காரருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட போகிறேன். உண்மையை மறைக்கிறதுக்கு நான் ஒரு சம்மதம் கொடுக்க மாட்டேன். மறைக்க மாட்டேன் என்றான் பாச்சா சிரிப்பு மாறாமல். முடியாது. அப்போ உன்னையே மறைச்சிட வேண்டியது தானே? புரியல பாச்சா. இந்த பாரு, நான் சொல்கிறத கேட்டால் நீ முழுசாக இங்கேருந்து வெளியே போயிட முடியும். இல்லை, எதுக்கு இம்மா நீளம் கடல் இருக்குது, பீச்சாங்கரை இருக்குது, சவுக்கு தோப்பு இருக்குது, உன்னை புதைக்கிறதுக்கு. அது போதும். தொடரும்.